ஹாய் ஹலோ வெல்கம் டு Thursday மார்னிங். காலையில் கோலமெல்லாம் போட்டு வந்துட்டு கொஞ்சம் சிங்கில் பாத்திரம் இருந்தது, அதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுங்க. இன்றைக்கி பீக்கங்காய் சாம்பார் வைக்கலான்ட்டு பீக்கங்காய் வெட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தோலை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த தோலை வந்து துவையல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து துவையலுக்கு கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, தேங்காய், வரமிளகா, கொஞ்சம் புளி சேர்த்து துவையல் அரைச்சி வச்சாச்சு. பீக்கங்காய் சாம்பாரும் கூடவே பருப்பு ரசமும் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரை வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வெறும் கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு எண்ணெயெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு கூடவே வந்து வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன். சின்னவள் அப்படியே கொஞ்சிட்டு வந்துட்டு அவளுக்கு டிஃபன் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் தான் இன்றைக்கி, ஏன்னா தொண்டை பிடிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பும் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு பிரட்டி எல்லாம் லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஸோ எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. அவங்களும் தோசைக்கு துவையல் வச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக பிளேட்டிங் போட்டு சாப்பிட்டாங்க. ஈவினிங் வந்து சாக்ஷி அவளோட யூனிஃபார்ம்லாம் அழகாக மடிச்சு வச்சுட்டா. நைட்டுக்கு ஆம்லேட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மிளகு, உப்பு எல்லாம் போட்டு ஆம்லேட் போட்டு தேங்காய் ஊற்றி சாப்பிட்டோம்.